இவங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா இது வந்து ஒன்றிய அரசு தன்னை ஆதரிக்குது, அது உண்மை கண்டறிய குழு அனுப்பிச்சிருச்சு, அது வந்து சிபிஐக்கு மாற்ற சொன்னால் மாற்றிக்கிட்டாங்க, அவங்க கிட்ட இருக்க கேஸ் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. இந்த சிபிஐ கேஸு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து அடுப்பில் தண்ணியை வச்சோன்னு லேசாக வெது வெதுப்பாக இருக்கும்போது ஆமை கூட்டி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போட்டோன்னா ஆமை என்ன செய்யும்னா சந்தோஷமாக நீந்தும். அது என்ன செய்யும்னா பாராட்டும். யாரை? அந்த அடுப்பு தண்ணீர் பார்த்தீங்கன்னா அவளை தூக்கி போட்டோம் பாராட்டும். அது என்ன சொல்லும்னா இவ்வளவு வெது வெதுப்பா இவ்வளவு நல்ல தண்ணியை விட்டுவிட்டா நம்மளை அப்படி ஒரு குளிர கடலில் வச்சுருந்தாங்க, இவன் அல்லவா ரொம்ப பிரமாதமான ஆளுன்னு சொல்லுவோம். யாரை தூக்கி உள்ளே போட்டான் பாருங்க, அந்த சிபிஐயை. அதுக்கு தெரியாது அந்த ஆமைக்குட்டிக்கு கீழே இருக்க விறக உருவ போறது இல்ல, அடுப்பை இறக்க போறது இல்ல, தொடர்ந்து கொதிக்க போகுதுங்க, தூக்க மாட்டான். அவனு கையை உள்ள விட்டா சுடும், போட்ட குட்டி கடக்கட்டும்னு விட்டுருவான். ஆமைக்குட்டி அதுக்கு மேல நீந்த முடியாது, கொதிக்குது, தூக்குங்கடா 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 தூக்குங்கடா, தூக்க முடியாது. அந்த மாதிரி இப்ப வந்து வெண்ணி தண்ணிக்குள்ள விழுந்து ஆமைக்குட்டி இது இப்ப முதல்ல வெது வெதுப்பா தான் சுகமா இருக்கும், பின்னாடி போக போக கீழே விறகு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு பகுதிக்குள்ள சொல்லுவாங்கல்ல, விஜய் பேசும்போது நல்லா குட்டுனாங்க அப்படின்னு, அது அவங்க சந்தோஷமா அந்த குட்டுக்கு அர்த்தம் என்னங்கிறது தெரில. இன்னும் அந்த கேஸ் இன்னும் இருக்குது, இன்னமும் வரும். அவங்களுக்கு அதெல்லாம் தெரிலண்ணே. இப்போ நம்ம வந்து நம்மளை வெளியே விட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த 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 உலகம் பார்த்துட்ருக்குங்கிறத இது 4 விடலை பசங்க மாத்திரம் வாழ்த்து சொல்கிறது மாத்திரம் போதும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இந்த அறிக்கையினுடைய பின்புலம் என்னென்னா அவதூறு அரசியல் இல்லை. ஆனால் ஒரு வகையில் எனக்கு வந்து இந்த அறிக்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதனாலனா நீங்கள் மெதுவாக அப்போ தான் முதல் கால் எடுத்து வெளியே வச்சுருக்கீங்க, பேர் சொல்லாமல். ஒரு சொல்ல ஆரம்பிச்சு நேரடியாக நமக்கு நேரடியாக புரியுது, பேர் சொல்ல அடுத்த வருவீங்க. வரும்போது திருப்பி அதுக்கு துணை கேள்வி வரும், இப்படியே நீங்கள் இருந்துட மாட்டீங்கல்ல, என்ன அங்கேயே இருந்து இப்படி சந்திச்சிருவீங்களா, வாங்க ஒன்றுமே பிரச்சனை, வாங்க நல்ல பிரமாதம் சொல்லுங்கள், என்னவெல்லாம் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் செஞ்சு தப்பெல்லாம் சொல்லுங்கள், அதை பேசுவோம், அதுக்கு ஒரு எதிர்த்து கேள்வி கேட்பாங்க இல்லையா. யார் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, நீங்கள் வாங்க பேச பேச தெரிஞ்சிடும். பேசிட்டா மாமா பிஸ்கோ தின்றுவான் 4வது வரியில. நீங்க பேசாம இருக்க வரையும் தான் நீங்க அறிவாளி பேச முடியல. ஒருத்தன் பேசிதான் கேட்டான். இப்போ ஒருத்தன் பொதுக்குழு 40 நிமிஷம் பேசி வார் ரூம்ல வச்சு அடிக்கிறாங்க டம்மு டம்மு டம்முன்னு. நீங்க அதனால தான் எல்லாரையும் பேசுங்க வாங்க எழுதுங்க, சொல்லுங்க உங்க கருத்தை. சொன்னீங்கன்னா தெரிஞ்சிடும் 4வது வரியில யாரு ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம்.